அனைவருக்கும் வணக்கம். இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பது அம்முவான் லதா. இன்னைக்கு நாங்கள் செஞ்சு காட்ட போகிற ரெசிபி வரமிளகா கோழி மசாலா. வரமிளகா பூண்டு தயிர் சேர்த்து செய்கிற இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போது அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கனில் தான் இது செய்ய போகிறேன். அதுக்கு 15 வரமிளகா, 5 காஷ்மீரி மிளகாய் எடுத்துருக்கேங்க. அதை இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். அதுக்கு 2 கப்பு அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இதை ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க. 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். நல்லா இது வேகணும். இந்த வரமிளகா நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். அது வரைக்கும் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது மிளகாய் நல்லா வெந்திருக்குதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிளகாயை ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். இந்த தண்ணியையும் ஆற வச்சுக்கலாம். மிக்சியில் போட்டு அரைக்கும் போது அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மிக்சி ஜாரில் 2 பட்டை, 5 லவங்கம், 3 ஏலக்காய், 3 பீஸ் ஸ்டார் அனஸ், நம்ம வேக வச்சுருக்கிற இந்த காஞ்ச மிளகாயும் இதில் சேர்த்துக்கலாம். 25 பல்லு பூண்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் உப்பு, இதையும் சேர்த்துக்கிட்டு நம்ம அந்த மிளகாய் வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதையும் இதில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேங்க. அதை ஒரு பவுலில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த சிக்கனில் 250 ml தயிரை சேர்த்துக்கலாம். அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. இதை நல்லா பிசைஞ்சு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போது சிக்கன் நல்லா ஊறி இருக்குதுங்க. அடுத்து ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போது இந்த சிக்கன் மசாலாவையே சேர்த்துக்கலாம். இதில் இது சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்க ரொம்ப நல்லா இருக்குங்க. இது நீங்கள் கொஞ்சம் திக்காக எடுத்தீங்கன்னா தொட்டுக்கலாம். கொஞ்சம் கிரேவியாக எடுத்தீங்கன்னா சாதத்தோடு கூட பிசைஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் இன்னும் அகலமான கடாய் வச்சு கூட செஞ்சுக்கலாங்க. இதை நல்லா கலந்து விடணும். எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இப்போது நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இதை மிதமான சூட்டில் நல்லா வேக வச்சுக்கலாம். அப்பப்போ மத்தியில் கலந்து விடணுங்க. இப்போ இது வேகட்டும். அக்கா, இப்போ ஓப்பன் பண்ணி கலந்து விட்டு பார்க்கலாமா? ஆமாம் ஆமாம். நல்லா இழுத்துட்டு இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் இழுக்கணும். ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க. இது நிறைய பொருட்கள்லாம் இதுக்கு தேவையாக இருக்காது. இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் பொருட்களை வச்சு பண்ணாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள் நீங்கள். நல்ல கரமாக இருக்கும். இப்போது சிக்கன் வெந்திருக்கா பார்க்கலாங்க. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. சிக்கனும் மசாலாவும் நல்லா சேர்ந்து வந்திருக்கு. ரொம்ப அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிட வேண்டியது தான். டேஸ்டியான வரமிளகா சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டியான வரமிளகா கோழி மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.